இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் 11th படிக்கும்போது துணை பாடம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்லுவார்கள். நிறைய கதைகள் இருக்கும், நன்னறி கதைகள் அதில் இருக்கும். அதை மாணவர்களுக்கு கற்பிக்கிறது ஒரு புஸ்தகம் சேர்ந்தால் கொடுப்பாங்க. அதில் படித்த ஒரு கதை இது. ஒரு குடும்பம் மதர்ஸ் டே கொண்டாட ஆசைப்படுவாங்க, அன்னையர் தினம். அவங்களுடைய பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அம்மாவோட பேசுவாங்க, அம்மா மதர்ஸ் டே அன்னைக்கு எதுவும் பண்ணாத, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான், நாங்கள் பார்த்துக்குவோம். அதை ஏன்பா வானப்பா, அதெல்லாம் கிடையாது, அன்னையர் தினம் உங்களுக்கான ஒரு நாள் அது, அதனால் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ராணி மாதிரி நிற்கணும், உட்காந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சரிப்பா, சரி இருக்கிறேன் அம்மா சொல்லுவேன். அப்புறம் முடிவு பண்ணுறாங்க, ஏன் நம்ம வீட்டில் அம்மா கூட பிக்னிக் போகலாமே எங்கேயாவது அப்படின்னு. சரி, ஓகே, போகலாம் எல்லாம் முடிச்சு. சரிம்மா, அம்மா அந்த மதர்ஸ் டே அன்னைக்கு, அன்னையர் தினம் அன்னைக்கு நம்ம ஜாலியாக எங்கே பிக்னிக் போகிறோம், அன்றைக்கி ஜாலி, நீங்கள் தான் இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அதான் என்னோடய ஆசை, சரிங்களா, அதனால் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நாள் முடிவு செய்வாங்க. அந்த நாள் வரும், என்ன பண்ணுவாங்க, அந்த நாள் வந்து காருலாம் புக் பண்ணுறவங்க வந்துடும். கார் வந்து நிற்கும், எல்லாம் எதிர்பார்ப்பு, அம்மாவுக்கும் மகிழ்ச்சி, சரி பிள்ளைங்க நம்ம நல்லா பிள்ளைங்க கவனிச்சுப்பாங்க சொல்லி அப்புறம் அம்மாவுக்கும் ஒரு ஏக்க மனசுக்குள்ள, சரி பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் காரில் ஏறுவாங்க. ஒரு ஆளுக்கு இடமெல்லாம் போயிடும். என்ன பண்ணுறது, ஐயோ யாரை இறக்கி விடுறது, என்ன படம் ஒன்று முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா நான் எதுக்கு வயசானவன், பிள்ளைங்க பாண்டி பிள்ளைங்களோட போகிறீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன அப்போ நான் வயசான கிடையாது, என்ன ஆகுது, நான் வீட்டை பார்த்து அது வீட்டை பார்த்து வீட்டில் வேலை கிடக்குது, அதுக்கு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, சரியா, அதெல்லாம் ஒன்று போயிட்டு வாங்க அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளை அவங்க அனுப்பிச்சி விட்டு அம்மா வீட்டில் தங்கிடுவாங்க. இந்த பிள்ளைகள்லாம் போவாங்க. பிக்னிக் போன அப்புறம் தான் தெரியும், அந்த குழந்தைகள் உணர்வார்கள், இந்த பிக்னிக்கே அன்னைய தினத்துக்காக, அம்மாவை மகிழ்விக்க தான் அந்த பிக்னிக் என்று அப்போ உணர்வாங்க. சகோதரர்களே, மிக நேர்த்தியான ஒரு கதை இது. இன்றைய தினத்திற்கு சரியாக ஆப்டாக பொருந்தும். ஒரு விழாவை ஏன் விழா எடுக்கிறோம், அந்த விழாவினுடைய கரு என்ன, அந்த விழா ஏன் கொண்டாடப்படுது, அதனுடைய பொருள் என்ன, இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுது. முதல் வரியே பாருங்களேன், நீங்கள் சபையாக கூடி, ஒரே மனசு ஒன்றா இருங்க, ஒன்றா கூடி வாங்க. ஊரு கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஊரு கூடி தேர் இழுக்கணும், அதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி, சரியா. இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை திருவிழா இன்னைக்கு வெட்டு குத்து நடக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்கிறேன், யோசிச்சு பார்க்குறேன். எத்தனை விழாக்களை கலரமாக முடியுது, எத்தனை கடவுளுடைய ஆலயங்கள் நீ தீண்டக்கூடாது, நீ துறக்கூடாது, நீ உள்ள நுழையக்கூடாது, எத்தனை கடவுளுடைய நாட்கள் எப்படிலாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கப்பா. அதற்காக விழாக்கள், அதற்காக சாமிக்கிற நாட்கள், சிந்திச்சு பார்க்குறேன். நீங்கள் முதல் வரியாக பாருங்கள், முதல் வாசகம் பாருங்க. அப்போ நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாளில் புனிதமாக கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருடைய பண்டிகை தான் பாஸ்கா விழா, புளியாத அப்ப விழா, கூடார விழா. நீங்கள் எல்லோரும் 40 ஆண்டளவும் கூடாரங்களை வசிச்சிங்க. உங்களுக்கு ஊடு வாசல் கிடையாது, நிரந்தர இடம் கிடையாது, நாடோடிகளாக தெரிஞ்சிங்க, அங்கங்கே டென்ட்டு போட்டு அங்கே வசிச்சிங்க. அதை நினச்சி பாருங்க, நீங்கள் அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கு காணா நாட்டிலே இந்த நாட்டையே உரிமையாக வச்சுருக்கீங்க. நீங்கள் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தான் கூடார விழாவுடைய மகிமை. புளியாத அப்ப விழா, ஆனால் சொல்லுவார் இல்லையா, எகிப்திலேருந்து அந்த புறப்படுற அந்த இரவு சொல்லுவார், புளியாத அப்பத்தை மாவில் ரொட்டி சுடுங்க, ஏன்னா மாவை புளிக்க வைக்க டைம் இல்லை, உனக்கு நேரம் கிடையாது, ரெடி கெட் ரெடி, எந்த நேரமும் ஆண்டவர் எகிப்தை அழித்து உங்களை மீட்டு கொண்டு வருவார், தைரியமாக இருங்க சொல்லுவார். கடவுளுடைய வல்லமையை இல்லையா உணர்ந்து பாருங்க.
அந்த புள்ளியா அப்ப விழா நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு என்று அந்த விழா. இன்னொன்று பாஸ்கா விழா, கடத்தல்னு சொல்லுவார்கள். செங்கடலை கடந்து எவ்வளோ ஒரு வல்லமையான நிகழ்ச்சி. அடிமை வாழ்விலிருந்து உரிமை வாழ்வுக்கு கடவுள் கடத்தி கொண்டு வந்தார் அவர்களை. இதுதான் பாஸ்கா விழா. இந்த 3 விழாக்களும் ஆண்டவருக்கான நன்றி விழா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ற அவர் தானே மையப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாள் ஓய்வு நாள்னு சொல்ற எதற்கு? அந்த ஓய்வு நாளிலே கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அவரை விலக்கிட்டு அன்னைய தினம் அம்மா விலக்கிட்ட என்ன அன்னைய தினம் கொண்டாடுற நீ? ஆண்டவரின் நாள், ஆண்டவருடைய ஓய்வு நாள். இதில் ஆண்டவரை தூக்கி போட்டு என்ன பண்ண போற நீ? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நட்சத்திர வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ சொந்த ஊருக்கு ஏசப்பா வராரு, எவ்வளோ அற்புதங்களை மக்கள் கேள்விப்படுறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க. இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை கடவுளுடைய பிள்ளை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம மறுக்கிறாங்க. நீ கடவுளையே தூக்கி போட்டுட்டீன்னா நீ என்ன ஆன்மீக வாழ்க்கை வந்து என்ன பண்ணுவீங்க? சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர். இன்னைக்கு இதுதான் மிக முக்கியமான விழா. நாம் கடவுளை தூக்கி பண்ண பண்ணுறோம். ஒருத்தவங்க நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய திமிரு தென்னாவட்டுக்கு விழா கொண்டாடணும். நம்ம இன்னைக்கு உண்மையாக இப்போ நான் போய் சொல்கிறேன்னா உண்மை பேசுகிறேன், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உங்களுடைய விழாக்கள் நான் அருவருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எஸ்ஐயா 58 இவ்வாறு வருது பாருங்க பார்ப்போம். நீங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களையே தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனிக்காமல் விட்டது ஏன் என்று எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்க. எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்க. ஆண்டவருடைய ஒரு வாதம் இது. நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். நோன்பின் நாள் தான், விழா நாள் தான், ஓய்வு நாள் தான், எனக்கான நாள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த நாளிலும் கூட நீங்கள் எனக்காக அந்த விழா கொண்டாடல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நாளிலும் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் வேலையாட்களை ஒடுக்குகிறீர்கள், கொடும் கையால் அவங்களை தாக்குகிறீர்கள். இப்படி நீங்கள் நோன்பிருந்தால் உன் சகோதரனை, ஒரு சகோதரி, உன் வேலைக்காரன் நேசிக்காமல் அன்பு செய்யாமல் நீ கோயிலில் வந்து ஐயோ கடவுளே நீ கூப்பிட்டீன்னா இந்த கூக்குரல் விண்ணகத்திலே கேட்கப்படாது. இது விழா கிடையாது, இது நோன்பின் நாள் கிடையாது, இது ஓய்வு நாள் கிடையாது. ஆனால் சொல்றாதீங்க. இன்னும் கேட்டு பாருங்க பார்ப்போம். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? இப்போ ரொம்பவும் இது வந்து கேலிக்குரிய விழா போச்சு இது. அதாவது ஒருத்தர் ஒரு நோன்புக்காக வச்சுங்க, உதாரணத்துக்கு ஒரு வேளாங்கண்ணிக்கு மாலை போட்ட வச்சுக்கோ, அவருடைய முகத்தை பார்க்கணுமே. அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு, மாலை போட்டுக்கிட்டு, காவி உடுத்திக்கிட்டு, அவங்க பண்ணுற மேக்கப் இருக்குது. அட்டேங்கப்பா. இப்படி ஒருவன் தன்னையே ஒடுக்கி கொள்ளும் நாளையா நான் நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வேன். இதுவாயா நான் கேட்டேன் அவன்கிட்ட, எதுவாயா நான் கேட்டேன்? நான் விழாவுக்கு உனக்கு அச்சாரம் போடும்போதே சொன்னேன், ஒன்று கூடி வாருங்கள், ஒன்று கூடி விழா கொண்டாடுங்க. சரிங்களா? உன் சகோதரனிடத்துல மனத்தாங்கள் இருந்தால் உன் காணிக்கை எனக்கு வேணாம், வாசலே வச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணு, உன் சகோதரன்கிட்ட ஒற்றுமையாக இருந்துட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. ஆண்டோடைய வார்த்தை இதான் எனக்கு வேணும். நீ என்ன பண்ணுற? கொடும் கையால் தாக்குற. உன்னுடைய அடிமையை செருப்புக்கும், அது ஆமாம் சொல்ல பாருங்க பார்ப்போம். ஒரு ஜோடி செருப்புக்கு ஒரு மனுஷனை நீ விலைக்கு வாங்குறியடா. நீலாம் என்னடா மனுஷன்? இம்மா அநியாயம் பண்ணிட்டு கோயிலில் போய் என்ன பண்ணுற நீ? கடவுளேன்னு கூவுனா சிந்திச்சு பார்க்க சொல்லி. அப்போ கடவுள் எதிர்பார்க்கின்ற நோன்பு எது? ஆண்டவர் விரும்புகிற விழா எது? வாசிக்கிற பாருங்க பார்ப்போம். என்ன பார்ப்போம். ஒருவன் தன்னை நாணலை போல தாழ்த்தி தலையை குனிந்து கொண்டு தன் உடைமைகளையே சாக்குடையை உடுத்தி இப்படிலாம் இருக்கிறதா நான் விரும்பும் நோன்பு?
இல்லை. கொடுமை தலைகளை அவிழ்க்கவும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு. ஏழை மக்களை ஒடுக்காது, இல்லாப்பட்டவனை அழிக்காது, அன்பு செய். அவனும் மனுஷன் தானே, அவன் தோளில் கை போடு, பாகுபாடு பார்க்காது, வேற்றையும் பார்த்து ஒதுக்கி வைக்காது. அதுதான் நான் விரும்புகிற நோன்பு, அதுதான் எனக்கான விழா. அப்படி இரு. இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியவருக்கு உங்கள் இல்லத்தில் கொண்டு இடம் கொடுப்பதும் உடையற்றவரை காணும்போதோடு உடை கொடுப்பதும் அல்லவா நான் விரும்பும் நோன்பு. அதான் நான் விரும்புகிற விழா. அப்படி வாழுங்க நீங்கள். இன்னொரு வார்த்தை பாருங்க பார்ப்போம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது தானேயா நான் விரும்புகிற நோன்பு. உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைச்சு 2 முகத்தை காட்டுறீங்க. புரியுதா உங்களுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு? எவ்வளோ ஆழமான பொருள் பாருங்க. ஒரு வீட்டில் வச்சிங்களேன், ஒரு விருந்தாளி வர்றாரு, நம்ம ஒரு தான் இருப்பார், வருவார். தேனொழுங்க, ஐயோ வாங்க 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 உட்காருங்க, ஐயோ என்ன உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன நீங்கள் வாங்க உட்காருங்க உட்காருங்க. முகத்துக்கு முன்பாக இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பு. பின்பக்கம் போய் சனி ஏன் வந்தான்னு தெரில, அவங்களாம் ஏன் வீட்டை கூட்டுது பண்ணலாம் என்று அந்த சகோதரரை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். உன் என்னம் ஐயா, உன் சொந்த பந்தம் தானே ஐயா, அவனுக்கு நீ 2 முகத்தை காட்டுற பற்றியா? ஒரு முகத்தை மறைச்சி இன்னொரு முகத்தை காட்டுற பற்றியா? இதுவா ஐயா ஆன்மீக வாழ்க்கை? இப்படியா நீ வாழ்வ? இப்படி வாழ நீ என்ன பண்ணுற? நீ கோயிலுக்கு வந்து நான் விழா எடுக்கிறேன், நான் நோன்பு நாள் கொண்டாடுறேன் என்று நீ கொண்டாடினால் அது எனக்கு தேவையில்லை என்று அந்த சொல்கிற சகோதரர்களே சிந்திச்சு பார்க்கணும். நாம் கொண்டாடுகின்ற விழாக்கள், நாம் அனுசரிக்கின்ற ஆண்டவருடைய நாட்கள் ஆண்டவருக்கு உண்மையாகவே ஏற்ற நாளாக இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும். நஜரேத்துள்ள ஏசப்பா தூக்கி போட்டு என்னத்த பண்ண போறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரோட நாள் ஆண்டவரை தூக்கி வெளியே போட்டு உன்னுடைய ஜம்பம் ஜவடால காட்டுறதுக்காக விழா கொண்டாடுற நீ வச்சு பாருங்க பார்ப்போம். அன்னைய தினத்தில் அம்மாவை வீட்டில் உட்கார வச்சிருக்க, அறுப்பீட உட்கார வச்சு நீ காரில் போகிறதுக்காக விழா அன்னைய விழா கொண்டாடுற நீ. விழாவின் கரு எது? அந்த விழா ஏன் உருவாக்கப்பட்ட? இன்னைக்கு எவ்வளவோ விழாக்களை பாருங்க, இந்த கிராமத்தில் போய் பாருங்க பார்ப்போம். பக்கத்து ஊருக்காரன் 50 அடியில் தேர் வச்சான்னா அடுத்த ஊருக்காரன் 60 அடியில் தேர் வைப்பான். பொறாம பொங்கி எழும். அப்படி நீ 50 அடி தேர், 60 அடி தேர். அடுத்து அவனை போனான் 70 அடி தேர். நாங்களாம் பார்த்தோமே, நாங்களாம் வேதியராக கிராமத்தில் பணி செய்கிறோம். நாங்கள் பார்க்குறோம்ல, நாங்கள் தெரியுதில்லை எங்களுக்கு. எதுக்குயா இதுவா விழா? இந்த போட்டி பொறாமை தானே விழாவுடைய அடித்தளமாக இருக்கணும். சிந்தித்து பார்க்கும் சகோதரர்களே, விழாக்கள், ஆண்டவருக்கான நாட்கள், ஆண்டவருக்கான நோன்புகள் ஆண்டவரை மையப்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய வீரதீர பராக்கிரமத்தை காட்டக்கூடாது, நமது பெருமைக்காக இருக்கக்கூடாது, நமக்கு தேவையான காரியங்களை தேடதான் இருக்கக்கூடாது. அந்த விழாக்கள், நோன்பின் நாட்கள், ஓய்வு நாட்கள், ஆண்டவர் நாட்கள் எல்லாம் ஆண்டவரை தேடும் நாளாக இருந்தால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, நமக்கு ஆசை.